வணக்கம், வெல்கம் டு ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து ஆர்ஆர்பி மேக்ஸ் பிஒய்க்யூ சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான இன்ட்ரோ வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், சரியா? ஸோ இன்ட்ரோ வீடியோ பார்த்துருங்க. ஸோ இன்ட்ரோ வீடியோவில் தான் வந்துட்டு நம்ம எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ என்ன மாதிரியான பிளான், என்ன எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம், எப்போ எந்த எக்ஸாம்குள்ளே கவர் பண்ண போகிறோம், ஸோ இது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக அந்த இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் வந்து பர்சன்டேஜ், சரியா? ஸோ ஏன் பர்சன்டேஜ் அப்படின்னா, பர்சன்டேஜ் இஸ் த பேஸ் டாபிக் ஃபார் ஆல் தி அதர் அரித்மெட்டிக் டாபிக்ஸ், சரியா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு பேஸ் டாப்பிக்கே நமக்கு பர்சன்டேஜ் தான் இருக்கும், சரியா? ஸோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், ஓகேவா? சரி, இப்போ இதுல லைக் நம்ம பர்சன்டேஜ்ல சில மனப்பாடம் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 50% அப்படின்னா 1/2, சரியா? அந்த ஃப்ராக்ஷனுக்கான பர்சன்டேஜ் நம்ம மனப்பாடம் பண்ணணும், சரியா? ஏன் மனப்பாடம் பண்ணணும் சார் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஆர்ஆர்பியில் வந்துட்டு டைமிங் இருக்கு, சரி? இந்த டைமுக்குள்ள போடணும். எஸ்எஸ்சியில் செக்ஷனல் டைமிங்கே இருக்கு. அப்போ சில விஷயங்கள் நம்ம கால்குலேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு, சரியா? எந்த கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணணுன்றதை நான் ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றேன், சரி? அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுல இருந்து அப்படியே நம்ம அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கும், சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஎல்பி 2024 நவம்பர், அதுதான் ரயில்வே கண்டக்ட் பண்ண லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதுல இருந்து ஆரம்பிச்சு டில் டேட் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம கொஸ்டின்ஸ் வரிசையா டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம், சரியா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அரித்மெட்டிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், பர்சன்டேஜ் டாபிக், சரியா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த ஆர்டர்ல அப்படியே போய்கிட்டே இருக்கும், சரியா? உங்களுக்கு இஃப் எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வேணும் சார், அரித்மெட்டிக் ஓரளவு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் வேணும்னா பேரலா ஒரு பக்கம் அரித்மெட்டிக்கும் இன்னொரு பக்கம் அட்வான்ஸ் மேக்ஸும் கூட கொண்டு போகலாம், சரியா? நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். ஓகே, ஸோ இப்போ பர்சன்டேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ், பர்சன்டேஜ்ல வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்கன்னா, இந்த பர்சன்டேஜோடைய ஃபவுண்டேஷன் டைப்ஸ், சரியா? ஸோ ரயில்வே அதிகமா ஃபோக்கஸ் பண்றது பர்சன்டேஜுக்குள்ள இருக்கிற ஃபவுண்டேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை தான் வந்து நமக்கு ரயில்வே வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் ரயில்வே அதிகமா நமக்கு இன்கம், சரியா? இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ், இந்த டைப் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் எலெக்ஷன் பேஸ் பண்ண டைப், சரியா? எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ண டைப் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு பிரைஸ், கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், சரியா? இந்த டைப்பை ரயில்வே அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ரயில்வேயோட ஃபவுண்டேஷன், பேசிக், சரியா? பர்சன்டேஜோட ஃபவுண்டேஷன், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், அதுல தான் அதிகமான கேள்விகள் நமக்கு வருது. கிளியரா? ஓகே, இப்போ இந்த எல்லா டைப்பையுமே நம்ம கவர் பண்ற மாதிரி எல்லா டைப்ல எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல, சரியா? இந்த வீடியோல நமக்கு பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம பார்க்க போற அந்த டைப்ஸ் என்னன்னா, எக்ஸாம்ஸ்ல ஏஎல்பி சிபிடி 1, ஏஎல்பி சிபிடி 2, ஜேஇ, ஸோ ஜேஇ மெயின்ஸ்ல நமக்கு கொஸ்டின்ஸ்ல விட்டலாம், அண்ட் டெக்னீஷியன்ஸ், சரியா? சோ இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ், சரியா? சோ இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வரும், எது ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், கிராஜுவேட், சரியா? அப்ப அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ள இந்த எக்ஸாம்ஸ்ல இருக்கிற எல்லா பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸையும் நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் அந்த கேப், சரியா? இப்படியே ஒவ்வொரு எக்ஸாம்ஸா நம்ம கொண்டு போக போறோம். அடுத்து ஒவ்வொரு டைப், ஒவ்வொரு கான்செப்டா நம்ம கொண்டு போவோம். கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான், சரியா? பர்சன்டேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ஸ்ல வர கொஸ்டின்ஸை ஸ்பீடா செய்யறதுக்காக மனப்பாடம் பண்ண வேண்டிய இடங்கள் இதுதான், சரியா? ஃபர்ஸ்ட் 1/1, 1னா நமக்கு 100%, 50, 1/2னா நமக்கு 50%, 1/3னா நமக்கு 33, 1/3% ஆர் 33.33%. ஸோ இதெல்லாம் அதிகமா ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய இடங்கள், சரியா? 1/4னா 25%, 1/5னா 20%, 1/6னா 16, 2/3% ஆர் 6.67%. இப்ப நீங்க ரெண்டையுமே படிக்கணும், சரியா? 1/6னா 16, 2/3% நம்ம படிக்கணும், 1/6னா 16.67% படிக்கணும். பிகாஸ் எக்ஸாம்ல எது வேணா கேட்கலாம். ஆப்ஷன்ல உங்களுக்கு 16, 2/3% வைக்கலாம், 16.67% வைக்கலாம், சரியா? சோ இந்த இடம் முக்கியம். எகைன் நமக்கு 1/9னா 11, 1/9%, சேம் அதே மாதிரி இங்க பாருங்க, 1/11னா 9, 1/11%, சரியா? சோ இந்த கண்டென்ட்டை நம்ம தெளிவா வச்சிருக்கணும், சரியா? கொஸ்டின்ல
8 1/3% இருந்தா நம்ம 1/12 சப்ஸ்டியூட் பண்ணா ஈஸி ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். 33.33% கொஸ்டின்ல இருக்கும். அந்த இடத்துல நம்ம 1/3 சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் ஈஸியா வந்துடும், நமக்கு டைம் சேவிங். கிளியரா? ஸோ இந்த கண்டென்ட் எப்படி நமக்கு எக்ஸாம்ல அப்ளை ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டேன். சரியா? லாஸ்ட் 10 இயர்ஸா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இதை வந்து படிச்சிரு. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிலிம்ஸ் 2024. இதுதான் நான் சொன்ன அந்த நவம்பர் மந்த் நடந்த எக்ஸாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏஸ் salary is சரியா? ஏ உடைய salary 20% less than B salary. A இன் சம்பளம் B இன் சம்பளத்தை விட 20% குறைவு. சரியா? இப்ப ஏ வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவரை விட 200 ரூபாய் பி குறைவா வாங்குறாருன்னா பி 800 ரூபாய் நம்ம சொல்லிடலாம். கரெக்டா? ஏ 1000 ரூபாய் வாங்குறாரு, ஏ வாங்குறத விட ஒரு 200 ரூபாய் கம்மி அப்படின்னா பி வந்து 800 ரூபான்னு சொல்லிடலாம். இப்ப ஏ எவ்வளவு சேலரி வாங்கினாருன்னா இங்க தெரியல, ஆனா பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஏ salary is 20% less than B. சரியா? அப்ப B யோட salary எவ்வளவு தெரிஞ்சிருந்தாதான் அதை விட 20% லெஸ். சரியா? 20% லெஸ் தான் நமக்கு A யோட salary இருக்கு. கரெக்டா? இப்ப B யோட salary நம்ம என்னன்னு எடுக்க போறோம், அதான் இம்பார்ட்டன்ட். பர்சன்டேஜ்ல யாரோட salary நமக்கு தெரியலையோ, which means யாரோட salary பேஸ் salary-யோ அவங்கள நம்ம ஆல்வேஸ் 100% மென்ஷன் பண்ணணும். 100%. சரியா? அப்ப ஏயோட salary B யோட salary நமக்கு 100%னா A யோட salary அதை விட 20% கம்மியா இருக்கு. அப்ப நமக்கு 80%. சரியா? 100% அதை விட 20% குறைவா இருக்கு. அப்ப 80%. சரியா? ஓகே. இப்ப again இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இதை வந்து கேன்சல் பண்ணும்போது பர்சன்டேஜும் கேன்சல் ஆகும். நம்ம ரெண்டுக்கும் நம்ம கம்பேர் பண்றதுனால ரேஷியோ போடுறோம். பர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணா 4 2 8 I 2 10. அவ்வளோ 4:5. ஏக்கும் பிக்கும் உள்ள salary ரேஷியோ 4:5. சரியா? நெக்ஸ்ட், பை வாட் பர்சன்டேஜ் பி salary மோர் than ஏ. சரியா? பி யோட salary எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ எகைன் பி யோட salary 5, ஏ யோட salary 4. 4 விட 5 எவ்வளவு அதிகமா இருக்கு? +1 அதிகமா இருக்கு. சரியா? ஸோ இந்த +1 தான் நமக்கு மோர். சரியா? இதை தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. பி யோட salary எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ மோர் பர்சன்டேஜ். சரியா? ஸோ மோர் பர்சன்டேஜ் எவ்வளோ? நமக்கு 1 அதிகமா இருக்கு டிவைடட் பை எங்க இருந்து அந்த 1 அதிகமா இருக்கு? ஃப்ரம் வேர்? எங்க இருந்து அதிகமா இருக்கு? இந்த 4ல இருந்து அதிகமா இருக்கு. டிவைடட் பை 4 into 100 which is equal to 25%. சரியா? ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மா நம்ம இப்படி தான் பண்ணலாம். சரி, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துச்சு. பட் எக்ஸாம்ல அதிகபட்சம் 10 செகண்ட்ல போடக்கூடிய சம், 10 செகண்ட்ல இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ என்ன பண்றீங்க? முதல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க. யாருக்கு 100% எடுக்கணும்? யாரோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியலையோ. சரியா? ஸோ பியோட பர்சன்டேஜ். சரியா? லெஸ் தேன் பி. அந்த பியோட பர்சன்டேஜ் நமக்கு 100 எடுத்துக்கிறோம். அவரை விட ஏயோட பர்சன்டேஜ் 20 கம்மியா இருக்கிறதுனால நமக்கு 80%. சரியா? அண்ட் அதோட ரேஷியோ ஃபார்ம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கும். சரியா? ஸோ 80 100 இருக்கிறத நம்ம ரேஷியோல மாத்திக்கும் போது நமக்கு சின்ன வேல்யூவா இருக்கும். அப்படி சின்ன வேல்யூவா இருந்தா நமக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஈஸி. அதனால கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், ஸோ அகைன் ஏஎல்பி 2024ல கேட்ட கொஸ்டின். த மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் 13,500. சரியா? ஒரு நபரின் மாத வருமானம் 13,500 ரூபாய். அண்ட் ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், அவருடைய மாத செலவு நமக்கு 9,000 ரூபாய். செலவு நமக்கு 9,000 ரூபாய். சரி, அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் டஸ் ஹி சேவ்? சரியா? சோ ஒருத்தருடைய வருமானம் கொடுத்துட்டாங்க, அவருடைய செலவு கொடுத்துட்டாங்க. ஃபைனலா எவ்வளவு ரூபாய் சேவ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அதை ரூபாயில கேட்கல, பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. முதல்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட பேசிக் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். சரியா? பேசிக் ஃபார்முலா என்னது? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். சரியா? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். சரியா? இப்ப மந்த்லி இன்கம் எவ்வளவு? 13,500 ரூபாய். ருபீஸ் 13,500 which is equal to expenditure எவ்வளவு? his monthly expenditure is rupees 9,000. 9,000 நமக்கு expenditure. so 9,000
பிளஸ் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்க போகுது 13,500 ரூபாய் இன்கம், 9,000 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெண்டையும் மைனஸ் பண்ண நமக்கு rupees 4,500. 4,500 சேவிங்ஸ். கொஸ்டின்ல சேவிங்ஸ் எவ்வளவு ரூபான்னு கேட்கல, சேவிங்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. சரியா, சேவிங்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப், இந்த வார்த்தை முக்கியம். சரியா, எத்தனை சதவீதத்தை சேமிக்கிறார்னு கேட்கறாங்க. சரி, அப்பதான் நம்ம பர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்க போறோம். பர்சன்டேஜ்ல எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, எகைன் இன்கம்க்கு, சரியா, எகைன் 13,500 ரூபாய் அப்படிங்கிற இன்கம்க்கு நமக்கு 4,500 ரூபாய் சேவ் பண்றாருன்னா, எகைன் இது நமக்கு இன்கம், இது நமக்கு சேவிங்ஸ். 13,500 ரூபாய்க்கு 4,500 ரூபாய் சேவ் பண்ணாருன்னா இன்ட்டு 100க்கு எவ்வளவு, அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, சரியா, இந்த சென்டென்ஸை நமக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்முக்கு மாத்திட்டா கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சரியா, 13,500 ரூபாய்க்கு 4,500 ரூபாய் சேவ்னா இன்ட்டு 100க்கு எவ்வளவு. ஏன் 100க்கு எவ்வளோன்னு பாக்குறோம், பிகாஸ் பர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் 100, 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ். சரியா, ஓகே. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா நமக்கு 2 0க்கு 2 0, 9 45, 2 10, 7 35, 1 9 9, 3 17. சரியா, 1/3. 1/3னா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய கண்டென்ட்ல கொடுத்திருப்பேன் 1/3. சரியா, 1/3 வந்தா நமக்கு 33 1/3% ஆர் 33.33%. சரி, இந்த கண்டென்ட் நம்ம மகப்பா வச்சிருக்கணும். சரியா, இந்த கண்டென்ட் நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். சோ அப்ப நமக்கு இங்க 1 டிவைடட் பை 3 வந்துருச்சு. 1/3 இன்டு 100. அப்ப அந்த 1/3 நம்ம டைரக்டா 33 1/3% போடலாம். ஆப்ஷன்ல நமக்கு 33.33% இருக்கு. சரி, இதனாலதான் சொன்னேன் நான் ஒரு ஃபிராக்ஷனோட 2 வேல்யூமே படிச்சு வச்சுக்கோங்க. எய்தர் ஆப்ஷன்ல 33 1/3% இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ல 33.33 இருக்கலாம். இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன்ல 33.33 இருக்கு. சரியா, சோ மனப்பாடம் பண்ணா எகைன் நம்ம கேன்சல் பண்ற அந்த டைம் நமக்கு சேவ் ஆகும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின், அனில் ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் ரெண்ட். சரியா, இன்கம்ல 40% அவரு ரெண்ட்டுக்கு சேவ் பண்றாரு. அடுத்து 40% ஆஃப் த ரிமைனிங் இன்கம், இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். 40% ஆஃப் த ரிமைனிங் இன்கம். சரியா, மீதி உள்ள இன்கம் கிடையாது, மீதி உள்ளதுல 40%. சரியா, மீதமுள்ள வருமானத்தில், இந்த வார்த்தை. சரியா, மீதமுள்ள வருமானத்தில் 40% எதுக்கு, மருந்துகளுக்கு செலவிடுகிறார். சரியா, ஆன் மெடிசன்ஸ். இஃப் ஹி சேவ்ஸ் rupees 7,200, 7,200 ரூபாய் சேவ் பண்றாருன்னா ஒவ்வொரு மாசமும் அவருடைய மாத வருமானம் என்னன்னு கேட்கறாங்க, மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்கறாங்க. சரியா, அவருடைய மாத வருமானம் என்ன. சரியா, சோ எப்போதுமே ஜென்ரலா மந்த்லி இன்கம் 100% வச்சுக்கணும். சரியா, மந்த்லி இன்கம் நமக்கு 100%. இப்பதான் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரோட பேசிக்ஸ் ஃபார்முலா படிச்சோம். சோ அதே மாதிரி நமக்கு மறுபடியும் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். சரியா, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சரியா, இப்ப இங்க இன்கம் எவ்வளவுன்னே கொடுக்கல. சோ அந்த இன்கம் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, சரியா, இன்கம் நம்ம 100% ஆர் 100x வச்சு, 100x ஆர் 100% வாட் எவர், எப்படி வேணா வச்சுக்கோ, 100x வச்சு. சரி, இப்ப அனில் ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் ரெண்ட். சரியா, அப்ப இந்த 100xல 40%, சரியா, 40% நமக்கு ரெண்ட். அப்ப இந்த 40x, சரியா, இந்த 40x நமக்கு ரெண்ட்டுக்கு போயிருச்சா. சரியா, 100xல 40x நமக்கு ரெண்ட்டுக்கு போயிருச்சு. ரிமைனிங் மீதி எவ்வளவு, இதுதான் ரிமைனிங். சரியா, ரிமைனிங் நமக்கு 60x. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ரிமைனிங். சரியா, இந்த ரிமைனிங் இதான் இந்த இடத்துல கேட்கறாங்க. சரியா, இப்ப இந்த ரிமைனிங்ல, சரியா, நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங்ல 40%. சரியா, 40% ஆஃப் த ரிமைனிங் இன்கம் ஆன் மெடிசன்ஸ். ரிமைனிங் எவ்வளவு, 60x. இந்த 60xல 40%, இந்த 60xல 40% எதுக்கு, மெடிசனுக்கு. சரியா, இப்ப 60xல 40% எப்படி கண்டுபிடிக்க போறோம், 60x இன்டு 20%. சரியா, 20%னா 1/5, 40% அப்படின்னா நமக்கு 2/5. எப்படி, இந்த சைடு நமக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கமும் நம்ம இன்டு 2 பண்றோம், அப்ப 2/5. சரி, சோ கேன்சல் பண்ணா நமக்கு
12 நமக்கு 24x. சரியா? 24x வந்து நமக்கு மெடிசன். சரியா? 24x வந்து நமக்கு மெடிசன். அப்ப நெக்ஸ்ட் சரியா மீதி நமக்கு எவ்வளவு இருக்க போகுது? 36x. சரியா? அப்ப 36 பிளஸ் 24 நமக்கு 60x வந்துருச்சு. இந்த 36x தான் அவரு சேவ் பண்றாரு. அதுதான் நமக்கு ₹7,200. சரியா? கொஸ்டின்ல இருந்து இந்த லிங்க் நமக்கு எடுக்க தெரியணும். சரியா? இல்லைன்னா பிரச்சனை. ஓகேவா? இந்த 36x இவர் சேவ் பண்றாரு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா தென் மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப 36x 7,200 ரூபாய்னா 100x எவ்வளவு? சரியா? 36x 7,200 ரூபாய்னா 100x எவ்வளவு? இவ்வளவுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சரி, இப்ப எகைன் 36x. சரியா? 36x தான் நமக்கு 7,200 ரூபாய்னா இன்ட்டு நமக்கு என்ன தேவை? 100x தேவை இன்ட்டு 100x எவ்வளவு? அவ்வளவுதான். சரியா? இந்த கண்டென்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ கொடுத்திருக்கத நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். சரியா? 36x 7,200 ரூபாய்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை இன்ட்டு அந்த பக்கம் போட்டுறணும். சரியா? இப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர். இப்ப கேன்சல் பண்ண போறோம். எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. 1 36 36 72 இந்த 2 ஜீரோ மேல போட்டோம். சரியா? சோ இங்க 200 இருக்கு, அங்க 100 இருக்கு. சோ நமக்கு ஃபைனலா ஆன்சர் நமக்கு 20,000. சரியா? ஆப்ஷன் பி 20,000. சரியா? சோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் பேசிக் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? பேசிக்கா இன்கம்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, சேவிங்ஸ் என்ன, அதோட பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பேசிக் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இந்த மாதிரி ரிமைனிங்ன்ற வார்த்தை. சரியா? மீதமுள்ள வருமானத்தில். சரியா? ரிமைனிங். இந்த ரிமைனிங் வச்சு வரதும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுல நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்னா இந்த 60xல 40% கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த இடம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த 60xல 40%. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே. சோ ஏஎல்பியோட பிரிலிம்ஸ் லெவல்ல நம்ம பேசிக்கான क्वेश्चंस பார்த்தாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாடலை வச்சு ஏஎல்பில நடந்த எல்லா பிரிலிம்ஸ் क्वेश्चंसையும் எடுத்து பாத்துறீங்க. சரி, இப்போ இது வரைக்கும் ஏஎல்பியோட பிரிலிம்ஸ் பார்த்துட்டோமா? அந்த மாடலை வச்சு ஏஎல்பில நடக்கிற மத்த பர்சன்டேஜ் क्वेश्चंस எல்லாம் வந்து ட்ரை பண்ணு. சரியா? which means பர்சன்டேஜ்ல நம்ம இன்னும் எல்லா டைப்பும் நம்ம கவர் பண்ணல. நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டைப், பிரைஸ் கன்சம்ப்ஷன் டைப்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். இந்த 2 क्वेश्चனை வச்சு சரி, இப்போ நம்ம பார்த்த அந்த 2-3 क्वेश्चனை வச்சு உங்களால எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்க உங்களால மத்த क्वेश्चंसையும் சால்வ் பண்ண முடியும். கிளியரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் மெயின்ஸ்ல கேட்ட क्वेश्चन. சோ மெயின்ஸ் क्वेश्चन நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்டாண்டர்ட் வந்து நல்ல ஒரு குட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அட் தி சேம் டைம் மெயின்ஸ்லயும் நமக்கு ஈஸியான क्वेश्चंसலாம் இருக்கு. மெயின்ஸ்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மெயின்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருக்கும், அது பக்கத்திலே போக முடியாது. அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸ்லயும் ஈஸியான क्वेश्चंस இருக்கு. நான் 2 டைம் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். மெயின்ஸும் வந்து பிரிலிம்ஸ்ல கேட்கிற क्वेश्चंस அளவு தான் வந்து மெயின்ஸ்ல இருக்கும். ஒரு 4-5 क्वेश्चन மட்டும் தான் டஃபா இருக்கும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஏஎல்பி மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. A fruit seller had some apples. ஓகே. ஒரு பழ வியாபாரியிடம் ஆப்பிள்கள் இருந்தன. ஓகே. He sold 40% of the apples. அப்ப டோட்டல் ஆப்பிள்ஸ் எவ்வளவு வச்சிருப்பாரு? 100%. சரியா? டோட்டல் ஆப்பிள்ஸ். சரியா? டோட்டல் ஆப்பிள்ஸ் அவர்ட்ட 100% இருந்தது. சரியா? இப்ப he sold 40% of the apples. அப்ப இந்த 100%ல 40% வந்து அவர் வித்துறாரு. சரியா? வித்துறது போக மீதி எவ்வளவு இருக்கு? 60%. இந்த 60% அவர்கிட்ட இருக்கும். இன் ஹேண்ட்னு வச்சுப்போமா? இன் ஹேண்ட். சரியா? நமக்கு நம்பர்ல தெரியல. 500 ஆப்பிளா, 1000 ஆப்பிளா, 100 ஆப்பிளா, 10 ஆப்பிளா நமக்கு தெரியல. நம்ம பர்சன்டேஜ்ல வச்சுக்கிட்டோம். பர்சன்டேஜ் அடிப்படையில் அவர்கிட்ட 100% ஆப்பிள் இருந்திருக்கும். அதுல 40% ஆப்பிள் அவர் வந்து வித்துட்டாருன்னா மீதி அவர்கிட்ட 60% ஆஃப் த ஆப்பிள் வந்து கையில இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அண்ட் நவ் ஹேஸ் 840 ஆப்பிள்ஸ். சரியா? அவர் 40% ஆப்பிள்களை விற்றுவிட்டார். இப்போது அவரிடம் 840 ஆப்பிள்கள் உள்ளன. சரியா? அகைன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பர்சன்டேஜ். 60% ஆப்பிள்கள் கையில இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கொடுத்திருக்கிறது வேல்யூல. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த 60% தான். சரியா? இந்த 60% தான் அவங்க சொன்ன அந்த 840 ஆப்பிள்ஸ். அவ்வளவுதான். இந்த லிங்க் பண்ண தெரிஞ்சுட்டா என்டையர் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு. பர்சன்டேஜ் ரேஷியோவே இப்படிதான். பர்சன்டேஜ் ரேஷியோ டாபிக்ஸ் கொடுத்திருக்க பர்சன்டேஜுக்கும் அதுக்கான வேல்யூவையும் எடுத்து நம்ம லிங்க் பண்ண தெரிஞ்சிட்டாலே அந்த क्वेश्चन முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா how many apples did he originally have?
சரியா அவரிடம் மொத்தமாக சரியா மொத்தமா முதல்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத கேட்கறாங்க. எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன. ஓகே, எவ்வளவு ஆப்பிள்னு அர்த்தம் 100%. அந்த 100%ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா போதும். 100% வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா போதும். சரியா, எகைன் இதுக்கு முன்னாடி பண்ண அதே விஷயத்த நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? 60% தான் நமக்கு தெரிஞ்சது. 60% தான் 840னா இன்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? 100% தெரியணும். அப்ப 100% எவ்வளவு? சரியா, நமக்கு தெரிஞ்சது இது 60% தான் 840னா நமக்கு எவ்வளவு தெரியணும்? ஒரிஜினலா அவர் எவ்வளவு வச்சிருந்தா தெரியணும். ஒரிஜினல்ன்றது இதுதான் ஒரிஜினலி. சரியா, ஒரிஜினலி அவர் இதான் வச்சிருந்தாரு. இதோட வேல்யூ 100%. இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு டைரக்டா ஆன்சர். சரியா, ஓகே. சோ இது 3, இது நமக்கு 5. சோ 1 3 3 2 3 6 மீதி 2 8 3 24 0. சரியா, சோ 8 40 0 மீதி 4 2 14 14 1400 ஆப்பிள்ஸ். ஆப்ஷன் டி. சரியா, சோ ஸ்பீடா கால்குலேட் பண்ணுங்க. சரியா, ஸ்பீடா கால்குலேட் பண்ண கத்துக்கோங்க. அது எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டேபிள்ஸ்லாம் படிக்க வேணாம். சரியா, 17 டேபிள் 18 டேபிள் அதெல்லாம் வேணாம். எந்த நம்பர் கொடுத்தாலும் பேப்பர்ல போட்டு ஸ்பீடா மல்டிப்ளை பண்ண கத்துக்கோங்க. அதுவே போதும். சரியா, ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். அதே மாதிரி மெயின்ஸும் எழுதியிருக்கேன். சரியா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு டேபிள்ஸே தெரியாது. சரியா, ஆனால் நான் ஸ்பீடா மல்டிப்ளை பண்ணேன். 2 நம்பர் 3 நம்பர் 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் எது கொடுத்தாலும் நான் ஸ்பீடா மல்டிப்ளை பண்ணுவேன். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். செகண்ட் ஏஎல்பி மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். A person saves 50% of his income. சரியா, ஒரு பர்சன் அவருடைய இன்கம்ல 50% சரியா 50% வந்து சேவ் பண்றாரு. If his expenditure is rupees 640, 640 ரூபானா அவருடைய இன்கம் எவ்வளவு? சரி, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நம்ம பிரிலிம்ஸ்ல பார்த்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை விட இது ஈஸியான கொஸ்டின். இது மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின் மெயின்ஸ். சரி, இந்த கொஸ்டின் மெயின்ஸ். நம்ம பிரிலிம்ஸ்ல பார்த்த கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் ஈஸி. சரியா, ஓகே. எகைன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்முலாக்குள்ள வரலாம். என்ன ஃபார்முலா? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். சரியா, எகைன் a person saves 50%. ஆல்வேஸ் சரியா, இன்கம் இஸ் ஆல்வேஸ் 100%. சரியா, இன்கம் இஸ் ஆல்வேஸ் 100%. சரியா, பிகாஸ் இன்கம் இஸ் a total value. அப்ப அது எப்போதுமே 100% இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? சேவிங்ஸ் 50%. சரியா, சேவிங்ஸ் 50%னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? எக்ஸ்பெண்டிச்சர் 50%. அப்பதான் 50% பிளஸ் 50% நமக்கு 100% கிடைக்கும். சரியா, சோ இந்த 50% அவங்க கொடுத்தது which is given. சரியா, இது நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா? இப்ப எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. இந்த பர்சன்டேஜை ரெப்ரசன்ட் பண்ற சரியா, இந்த பர்சன்டேஜை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு வேல்யூ கொஸ்டினுக்குள்ள இருக்கு. அது என்னது? If his expenditure is rupees 640. சரியா, அவரது செலவு 640. இந்த 640 தான் இங்க கொடுத்திருக்க வேல்யூ. சரியா, சோ இந்த 640 தான் நமக்கு வேல்யூ. இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இந்த வேல்யூவை இந்த பர்சன்டேஜ் கூட நம்ம லிங்க் பண்ணணும். சரியா, எப்படி? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு 640. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றாங்க? இந்த 50%. இந்த 50%ஓட வேல்யூ தான் நமக்கு 640. சரி, இப்போ என்ன கேக்குறாங்க? இன்கம் கேக்குறாங்க. இன்கம்னா என்னது? 100% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், 100% எவ்வளவு. சரியா, அப்ப நமக்கு 50% தான் 640னா இன்ட்டு நமக்கு என்ன வேணும்? 100% வேணும். அதோட ஆன்சர் சிம்பிள். சரியா, ஓகே. இதை கேன்சல் பண்ணோம்னா 50 2. சரியா, ஸோ இருந்தா இங்க 8 2 12 rupees 1280. சரியா, ஆப்ஷன் டி. கிளியர்? ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து அகைன் ஏஎல்பி மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். பை ஹவு மச் இஸ் சரியா, பை ஹவு மச் இஸ் 60% of 45, 60% of 45 greater than சரியா, greater than 4/5 of 4/5 of 25. சரியா, 45 60% என்பது 25 4/5 பங்கை விட எவ்வளவு அதிகம்னு கேட்கறாங்க. அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதோட டோட்டல் வேல்யூல உள்ள டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். சரியா, ஃபர்ஸ்ட் 60% of 45. சரியா, ஓகே. 60% of 45. சரியா, இது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 4/5 of 25. சரியா, சோ ரெண்டையும் கண்டுபிடிச்சா நமக்கு முடிஞ்சு போச்சு. சரியா, 4/5 of 25. ஓகே, ஃபர்ஸ்ட் 60% என்ன அர்த்தம்? 3/5. எப்படி?
60% எப்படி 3/5? இது முன்னாடி நம்ம பார்த்தோம். என்னது 20%னா 1/5. இது நான் உங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்ல இருக்கு, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. 20%னா 1/5. 60% எப்படி வந்திருக்கும்? இந்த 20% நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா வந்திருக்குமா? அப்ப எகைன் இங்கேயும் நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு 3/5. சரியா? அப்ப இந்த இடத்துல 3/5 ஆஃப்னா, சரியா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்டு 45. அதே மாதிரி இங்க 4/5 ஆஃப்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் இன்டு 25. சரியா? இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ கேன்சல் பண்ணா 4×5 95 45 3 × 9 27. ஃபைனல் வேல்யூ 4×5 5×5 25 5 × 4 20. கொஸ்டின் கேட்கறாங்க பை ஹவு மச் இஸ், சரியா? எவ்வளவு அதிகம்னு கேட்கறாங்க. ஸோ 20 விட 27 எவ்வளவு அதிகம்? பிளஸ் 7 தான் அதிகம். ஆப்ஷன் டி. சரியா? ஸோ சொல்ல போனா ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை விட இந்த மெயின்ஸ் கொஸ்டின் ஈஸியா இருக்கு. கரெக்டா? ப்ரிலிம்ஸ்ல நம்ம பார்த்த கொஸ்டினை விட இந்த மெயின்ஸ் கொஸ்டின் ஈஸி தான். சரியா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் கால்குலேட்டிவ். சரியா? அதாவது ஒரு மெயின்ஸுக்கு ஏற்ற கொஸ்டின் தான் இதை சொல்லலாம். கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. சரி, என்ன சொல்றாங்கன்னா 2 plumbers X and Y are paid the total of ₹770 per day. சரியா? 770 ரூபாய் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு குழாய் பழுது பார்ப்பவர்களுக்கு, பிளம்பர்ஸ்க்கு அவர்களின் வேலை அளிப்பவர்களால் ஒரு நாளைக்கு மொத்தம் 770 ரூபாய் வழங்கப்படுகிறது. சரி, 2 பேருக்கும். சரியா? எக்ஸ் ஒய் 2 பேர். சரியா? எக்ஸுக்கு வழங்கப்படும் தொகை ஒய்க்கு வழங்கப்படும் தொகையை போல் 140% எனில், இந்த வார்த்தை முக்கியம். சரியா? இஃப் எக்ஸ் இஸ் பெய்ட் 140% ஆஃப், சரியா, 140% ஆஃப் த சம் பெய்டு டு ஒய். எக்ஸோட வாங்குற எக்ஸ் வாங்குற சம்பளத்தை எப்படி சொல்றாங்கன்னா, ஒய் வாங்குற சம்பளத்தை விட 140% அதிகமா. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்யோட சம்பளம், சரியா, இப்ப ஒய்யோட சம்பளம் 100 ரூபாய். சரியா? ஒய்யோட சம்பளம் 100 ரூபாய்னா 40%னா இங்க 40 ரூபாய். ஒய்யோட சம்பளம் 100 ரூபாய், 60%னா 60 ரூபாய். ஒய்யோட சம்பளம் 100 ரூபாய், 75%னா 75 ரூபாய். அப்ப ஒய்யோட சம்பளம் 100 ரூபாய், 140%னா ஆப்வியஸா 140 ரூபீஸ். அவ்வளவுதான். சரியா? சிம்பிள். அப்ப ஒய் 100 ரூபாய் வாங்கினார்னா அதோட 140% எவ்வளவு? 140. அதை நமக்கு எக்ஸ் வாங்குறாரு. அவ்வளவுதான். சரி, அப்ப டைரக்டா நம்ம இந்த கண்டனை போட்டுடலாம். எதை? எக்ஸ் சாரி ஒய் 100 ரூபாய் வாங்கினார்னா, சரியா, ஒய் 100 ரூபாய் வாங்கினார்னா எக்ஸ் நமக்கு 140 ரூபாய் வாங்குறாரு. சரி, ஒய் 100 ரூபாய் வாங்கினார்னா இதோட 140%. சரி, அதுதான் வந்து எக்ஸோட சேலரி. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து நம்ம 2% 80% 100% வச்சு அதை நம்ம ரேஷியோ பண்ணோமா, அதே ரேஷியோ தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். எகைன் இதை நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இங்க 7 இங்க 5. சரியா? விச் மீன்ஸ் ஒய்யோட சேலரி 5 யூனிட்ஸ்னா எக்ஸோட சேலரி 7 யூனிட்ஸ். அவ்வளவுதான். முடிஞ்சது. சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா then how much is y paid, which means இந்த 5 யூனிட்டோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? 7 யூனிட் 5 யூனிட். இந்த யூனிட்டுக்கான வேல்யூ நமக்கு இருக்கணும்ல, இந்த யூனிட்டை ரெப்ரசென்ட் பண்ற வேல்யூ ஒன்று இருக்கணும்ல. அது எது? 2 plumbers X and Y are paid a total of 770 per day. இதுதான் நமக்கு வேல்யூ. சரியா? 2 பேருக்கும் சேர்த்து 770 ரூபாய். அப்ப எக்ஸுக்கு 7 யூனிட், ஒய்க்கு 5 யூனிட், 2 பேருக்கும் சேர்த்தா 12 யூனிட். சரியா? இந்த 12 யூனிட்டோட வேல்யூ தான் ₹770. நமக்கு என்ன கேட்கறாங்க? 5 யூனிட் நமக்கு தெரியணும். சரியா? சோ அதே கான்செப்ட் தான். என்னது? 12 யூனிட் தான் நமக்கு 770னா இன்ட்டு நமக்கு எத்தனை யூனிட் வேணும்? 5 யூனிட் வேணும். அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ண ஆன்சர். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்க. ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ. கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். பொறுமையா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் நமக்கு 320. சரியா? 320 பாயிண்ட் சம்திங். சரியா? இது கொஞ்சம் மிஸ்டேக் வரலாம் யாருக்காவது, பட் அப்ராக்சிமேட்டா 320 தான் ஆன்சர். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு? 2024ல நடந்த ஏஎல்பி ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. 2024ல நடந்த ஏஎல்பி மெயின்ஸும் நமக்கு முடிஞ்சிருச்சு. சரியா? எகைன்
ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஜேஇ பொறுத்த வரைக்கும் சரியா, ஜேஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல மட்டும் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு சரியா. மெயின்ஸ்ல நமக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வராது, மெயின்ஸ்ல மேக்ஸ் கொஸ்டின் வராது, அப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சரியா. ஓகே, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரிலிம்ஸ்ல நமக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a number when increased by, இந்த வார்த்தை முக்கியம், a number when increased by 50% gives 2880, 2880 ரூபானா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதுல ரெண்டு விஷயம், என் நம்பர்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு நம்பர் 50% இன்க்ரீஸ் பண்றாங்க, எந்த நம்பர்னு சொல்லல. எந்த நம்பர்னு சொன்னாதானே என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், லாஜிக். ஒரு நம்பர் 50% இன்க்ரீஸ் பண்றீங்க, பண்ணிட்டு போங்க. எந்த நம்பர்னு சொன்னாதான் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த நம்பர்னு சொல்லல. ஓகே, gives 2880னா இந்த நம்பர் இஸ், அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க சரி. இதுல ரெண்டு விஷயம், இந்த என் நம்பரை பத்தியும் படிக்கணும், இந்த இன்க்ரீஸ்டு பைங்கிற டேர்மை பத்தியும் படிக்கணும் சரியா, ரெண்டுமே படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்க்ரீஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு சரியா, இன்க்ரீஸ்டு பை. இப்ப ஏ இஸ் இன்க்ரீஸ்டு பை சரியா, ஏ இஸ் இன்க்ரீஸ்டு பை 40% அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஏ என்னன்னு தெரியல, அந்த தெரியாத நம்பரோட பர்சன்டேஜ நம்ம ஆல்வேஸ் 100% வச்சுப்போம். அப்ப 100% பிளஸ் 40%, அப்ப நமக்கு 140% சரியா. இந்த ஏயோட வேல்யூ ஆல்வேஸ் சரியா, ஆல்வேஸ் நமக்கு 100% சரியா. இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம் சரியா. இன்க்ரீஸ்டு பை. அடுத்து இதே டேர்ம்ல இன்னொன்னு படிச்சு தெரிய வேண்டியது, ஏ இஸ் இன்க்ரீஸ்டு டு சரியா, ஏ இஸ் இன்க்ரீஸ்டு டு 150% சரியா. எகைன் இங்க ஏயோட நம்பர் எந்த நம்பர்னு நமக்கு சொல்லல, அப்ப சொல்லலைன்னா அந்த நம்பர் ஆல்வேஸ் அதோட நம்பர் 100% சரியா. இப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு பைன்னு இருந்துச்சு, இங்க இன்க்ரீஸ்டு டூன்னு இருந்துச்சு. ஸோ ரெண்டு இடத்துலயுமே நமக்கு இன்க்ரீஸ்டு இருக்கு, பட் அந்த இடத்துல இன்க்ரீஸ்டு பை, இங்க இன்க்ரீஸ்டு டூ சரியா. எகைன் இன்க்ரீஸ்டு டூனா என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, 100% இருக்கிற ஒரு நம்பரை சரியா, ஒரு நம்பரை 150% மாத்துறோம், அவ்வளவுதான். இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோம்னா ரெண்டாவது, இன்க்ரீஸ்டு டு 150%, எந்த ஒரு நம்பரை 150% மாத்துன்றாங்க. பட் அங்க இன்க்ரீஸ்டு பை 40%னா ஒரு நம்பர் கூட 40% ஆட் பண்ணுன்றாங்க சரியா. இன்க்ரீஸ்டு பைனா சரியா, பைனா நான் ஆட் பண்ணணும், பிளஸ் டூனா நான் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பிளஸ் சரியா. இன்க்ரீஸ்டு பைனா ஆட் பண்ணணும், இன்க்ரீஸ்டு டூனா சேஞ்ச் பண்ணணும். இங்க நான் வந்து 40% ஆட் பண்றேன், அதனால 100% பிளஸ் 40% வந்து 140%. இங்க 100% இன்க்ரீஸ்டு டு 150 சொன்னதுனால நான் 150 மாத்துறேன், மாத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஐ ஆடட் 50% சரியா. இது ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது சரியா. இந்த கண்டென்ட் எனக்கு ஸ்டார்டிங்ல 50% ஏத்துங்கன்னு சொல்லல சரியா. இந்த இடத்துல 50% ஆட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, 150% மாத்துங்கன்னு சொன்னாங்க. நான் மாத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இங்க 50% நான் வந்து ஆட் பண்ணேன் சரியா. திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்க்ரீஸ்டு பை அண்ட் இன்க்ரீஸ்டு டு சரி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்டு பை 50% சரி. ஒரு நம்பரை 50% இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க, அப்ப அந்த ஒரு நம்பர் என்னன்னு தெரியல, அந்த ஏ நம்பர் என்னது 100% சரியா. ஏ நம்பர் 100%, அந்த நம்பர் 100%, அதை இன்க்ரீஸ்டு பை சரியா, இன்க்ரீஸ்டு பை 50% அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அப்ப நமக்கு ஆட் பண்றோம், அந்த நம்பர் நமக்கு இப்ப 150% மாறிடுச்சு. கிளியரா? ஓகே. அப்படி மாறினதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ 2880 சரியா. மாறினதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ 2880. அப்ப இந்த 150% வேல்யூ தான் நமக்கு 2880னா கொஸ்டின்ல கேக்குறாங்க, அந்த ஒரிஜினல் நம்பர் கேக்குறாங்க. அப்ப இந்த 100% எவ்வளவுன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சொல்றது இந்த விஷயத்தை தான் சரியா. எகைன் அடுத்த கால்குலேஷன் என்னது, நமக்கு எது தெரிஞ்சிருக்கு, 150% தெரிஞ்சிருக்கு. 150% தான் 2880னா இன்ட்டு என்ன தெரியணும், 100% தெரியணும். அந்த 100% இங்க போட்டா முடிஞ்சு போச்சு. கிளியரா? ஓகே. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 50 100, 3 50 150, 1 3 3, 9 3 27, மீத 1, 6 3 18, 0 சரியா. 2 12, மீதி 1, 2 18 1 19, 0, 1920. ஆப்ஷன் பி. கிளியரா?
ஸோ இந்த இடம் இந்த இது எல்லாமே பர்சன்டேஜோட ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாடல் தான். இதை பார்த்து பயந்துடாதீங்க சரியா. இது அட்வான்ஸ் லெவலே கிடையாது, இது பேசிக் தான் சரியா. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜஸ்ட் ஒன் லைன் தான். நான் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக, நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இது வந்து எழுதுறேன். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்தும் அதே மாதிரி கொஸ்டின் தான் சரியா. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, தென் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. நான் பண்ற ஆன்சரும் நீங்க பண்ற ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க சரியா. அதே மாடல் கொஸ்டின். ஓகே, a number when increased by 50% again by இருக்கு. அப்ப அந்த நம்பர் என்னது? 100% இருந்திருக்குமா? அந்த நம்பரை இன்க்ரீஸ்டு பை 50% நம்ம 50% ஆட் பண்றோம். அந்த நம்பர் நமக்கு 150% மாறிடுச்சு. கிளியரா? தென் அப்படி மாறின நம்பரோட வேல்யூ நமக்கு 3030 3030 சரியா. அப்ப இந்த பர்டிகுலர் நம்பரோட வேல்யூ சரியா, இந்த 150%ஓட வேல்யூ எனக்கு 3030. the number is, அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 100%ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கும் சரியா. எப்படி பண்ண போறோம்? 150% தான் 3030னா இன்ட்டு நமக்கு என்ன பர்சன்டேஜ் வேணும்? 100% வேணும் சரியா. கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர். அகைன் 250 350 150, 1 3 3 1 0 1 0 சரியா. ஸோ 2 இங்க 1 0 1 0 இருக்கு, இங்க நமக்கு 2 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20 20 ஆப்ஷன் சி. கிளியரா? சரியா. ஸோ ஒரே மாடல் கொஸ்டின். ஸோ இதுதான் நான் சொன்னேன், ரயில்வே வந்து ஒரே மாடல் கொஸ்டினை திரும்ப 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 ரிப்பீட் பண்றாங்க சரியா. ஸோ ஒரு மாடல் இப்ப இந்த மாடல் நான் நடத்திருக்கேன்னா இந்த கொஸ்டின்ல சரி, இந்த மாடல் கொஸ்டின் எல்லா எக்ஸாமையும் சேர்த்து ஒரு 50 டைம்ஸ்க்கு மேல கேட்டிருக்காங்க. ஒரு 50 ஷிஃப்ட்ல சரியா, 50 ஷிஃப்ட்ல இந்த மாடல் கொஸ்டின் வந்திருக்கு நமக்கு. 50 ஷிஃப்ட்ல நான் சொல்றேன் சரியா. கண்டினியூஸா எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, again RRB JE 2025 prelims-ல கேட்ட கொஸ்டின். if A salary is 31% more than that of B சரியா. A யோட சம்பளம் சரியா B இன் சம்பளத்தை விட A இன் சம்பளம் 31% அதிகம் எனில், அதே மாதிரிதான் B யோட சம்பளம் தெரிஞ்சாதான் A யோட சம்பளத்தை சொல்ல முடியும். B யோட சம்பளமே தெரியல, அப்ப தெரியல நம்ம என்ன பண்ணணும்? இதை 100% வச்சுக்கணும். B இன் சம்பளம் என்னது? நமக்கு 100%. அவ்வளவுதான் சரியா. A B சரியா, B இன் சம்பளத்தை 100% வச்சுட்டோம்னா தான் A salary is 31% more சரியா. 31% more than B ன்னு சொல்லும் போது நமக்கு இங்க 131%. அவ்வளோ சரியா. நெக்ஸ்ட், then how much percent is B salary is less than that of A சரியா. இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம், இதே மாடல் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்க எவ்வளவு குறைவா இருக்குன்னு கேக்குறாங்க சரியா. ஸோ B யோட salary A விட எவ்வளவு குறைவா இருக்கு? -31 குறைவா இருக்கு. கிளியரா? ஓகே, இப்ப அந்த லெஸ் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. லெஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு குறைவா இருக்கு? 31 டிவைடட் பை எங்க இருந்து குறைவா இருக்கு? 131ல இருந்து குறைவா இருக்கு. அப்ப 131 into 100. கிளியரா? அகைன் இது அடுத்த ஸ்டெப் நமக்கு 3100 டிவைடட் பை 131. so again this is a calculative. சரியா. again பொறுமையா கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 23.66 வரும். கிளியரா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கால்குலேட்டிவ் வரும்போது இதுக்கு ஷார்ட்கட் ஒண்ணுமே கிடையாது சரியா. நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி வைக்கிறாங்க சரியா. அதை நம்ம பொறுமையா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். நீங்க திரும்ப 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 பண்ணும்போது நீங்க ஸ்பீட் பண்ணிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து RRB JE 2025 prelims-ல கேட்ட கொஸ்டின். the population of a town in 1927 1927ல சரியா, 1927ல பாப்புலேஷன் நமக்கு இவ்வளவு பேரா 2,32,300 ரூபாய் 300 பேர் சரியா. 2,32,300 பேர் 2,32,300 பேர் சரியா. ஓகே, எப்ப? 1927ல 2,32,300 பேர். ஓகே, அடுத்து if its population increased in 2 successive decades
ரொம்ப முக்கியம். டிகேடுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னது? 10 ஆண்டுகள். டிகேட்னா நமக்கு 10 இயர்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல 30%, அடுத்த 10 வருஷத்துல 30%ன்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல 30%, அடுத்த 10 வருஷத்துல 30% ஆச்சுன்னா 1947ல பாப்புலேஷன் என்ன? The population of the town in 1947 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப again இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ். சரியா? 1937 இங்க ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த 10 இயர்ஸ் இங்க ஒரு 30% நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? 1947 வந்துடும். இன்னைக்கு பாப்புலேஷன் என்ன? அதான் கொஸ்டின். சரியா? இதுதான் கொஸ்டின். கிளியரா? ஓகே. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இதுல மறுபடியும் நம்ம அந்த பர்சன்டேஜோட பேசிக் வேல்யூஸ்குள்ள போறோம். என்ன அப்படின்னா again 10% அப்படின்னா 1/10, 30% அப்படின்னா 3/10. ஏன் இந்த சைடு இன்டு 3, அப்ப இந்த சைடும் இன்டு 3. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், 30% இன்க்ரீஸ் அப்படின்னா again ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க. 10 + 3 13/10 அர்த்தம். சரியா? 30% டிக்ரீஸ் அப்படின்னா 3/10. சரியா? 3/10ல 10ல இருந்து 3 டிக்ரீஸ் பண்ணிருங்க. அப்ப நமக்கு இது 7/10 மாறும். இட்ஸ் a short trick. சரியா? அப்ப நம்ம வரலாம். 1927ல 2,32,300 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல நமக்கு 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நமக்கு 13/10. அடுத்த 10 வருஷத்துல மறுபடியும் ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மறுபடியும் ஒரு 13/10. சரியா? 1947 வந்துருச்சு. கிளியரா? ஓகே. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. சரியா? சோ கேன்சல் பண்றது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. 2323 இன்டு 13 இன்டு 13. சரியா? ஓகே. இத நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர். சரியா? ஓகே. இப்போ இவ்வளவு பெரிய நம்பரா இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபையா பண்றதுக்கு நம்ம எடுக்க போற கான்செப்ட் யூனிட் டிஜிட். சரியா? யூனிட் டிஜிட் கான்செப்ட் அப்ளை பண்ண போறோம். சரியா? யூனிட் டிஜிட் என்னது? கடைசி நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி கடைசி நம்பர் மட்டும் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இந்த ஆன்சரோட கடைசி நம்பர் என்னன்றதை மட்டும் கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ஓகே. சோ 3 × 3 9, 9 × 3 27. அந்த 27ஓட கடைசி டிஜிட் என்னது? 7. அப்ப நமக்கு கிடைக்க போற ஆன்சர் என்னன்றது தெரியாது. ஆனா அதோட கடைசி டிஜிட் 7ன்னு மட்டும் நமக்கு தெரியும். சரியா? இதுக்கு பேர் தான் யூனிட் டிஜிட். இப்படிதான் நம்ம மல்டிப்ளை பண்றத ஷார்டன் பண்றது. சரியா? அப்ப கடைசி டிஜிட் நமக்கு 7 இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் டி, நமக்கு டி தான் நமக்கு ஆன்சர். மத்த எந்த ஆப்ஷன்லயுமே நமக்கு யூனிட் டிஜிட் நமக்கு 7ல முடியல. சரியா? இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் நமக்கு 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். இப்போ ஒரு டவுட் வரலாம். எல்லா ஆப்ஷனும் 7ல வந்தா நான் என்ன பண்றது? இப்ப இந்த क्वेश्चनல 7ல ஒரு ஆப்ஷன் தான் வருது, போட்டாச்சு. எல்லா ஆப்ஷனும் 7ல வந்தா வேற வழியே இல்ல, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். சரியா? வேற வழியே இல்ல, இந்த பெரிய நம்பரை பூரா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். அப்ப யூனிட் டிஜிட் கான்செப்ட் ஒத்து வராது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோட கடைசி क्वेश्चन நமக்கு ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3. கிரேட் 1 and 3 2025ல கேட்ட क्वेश्चन. சரியா? ஓகே. A student has to secure 40% marks to pass. சரியா? சோ பாஸ் ஆகணும்னா அவர் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? பாஸ் மார்க் எவ்வளவு? 40%. சரியா? he gets 178 marks, 128 மார்க் எடுக்கிறாரு. சரியா? failed by 22 marks. சரியா? 178 மார்க் எடுத்தவர் 22 மார்க்ல ஃபெயில் ஆகறாராம். failed by 22 marks. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? failed by. சரியா? failed by 22 marks. சரியா? failed by 22 marksனா அவர் எடுத்த மார்க் பாஸ் பண்றதுக்கு பத்தல. சரியா? சோ அப்ப 22 மார்க்ல அவரு பாஸ் ஆகுறாரு, அதுக்கு ஃபெயில் ஆகுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மார்க் கூட அவர் ஒரு பிளஸ் 22 மார்க் எடுத்திருந்தார்னா, சரியா, மார்க் எடுத்திருந்தார்னா அவர் பாஸ் ஆயிருப்பாரு. சரியா? 178 மார்க் கூட ஒரு 22 மார்க் எடுத்திருந்தாருன்னா அவர் பாஸ் பண்ணிருப்பார். which means அவரு 200 மார்க் எடுத்திருந்தாருன்னா பாஸ் பண்ணிருப்பார். அப்ப 200 மார்க் தான் பாஸ் மார்க்.
சரி, ஏன்னா 178 மார்க் எடுத்து 22ல ஃபெயில் ஆகிறாருன்னா 200 மார்க் பாஸ் ஆயிருந்தாதான் பாஸ் மார்க் இருந்தா 22 மார்க்ல ஃபெயில் ஆக முடியும். கிளியரா? ஓகே. அப்ப இந்த பாஸ் பர்சன்டேஜ் இங்க கொடுத்துட்டாங்க. இந்த பர்சன்டேஜுக்கான வேல்யூ நமக்கு இங்க இருக்கு. பர்சன்டேஜையும் வேல்யூ லிங்க் பண்ணணுமா? எப்படி பண்ண போறோம்? 40% தான் நமக்கு 200னா. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? மேக்ஸிமம் மார்க் கேக்குறாங்க. அப்ப 100% எவ்வளவு? சிம்பிள். கிளியரா? ஓகே. சோ இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா நமக்கு இங்க 2, இந்த இடத்துல 5. சரியா? இதை கேன்சல் பண்ணா 1 0 0 ஆன்சர் 500. சரியா? ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஐ கொஸ்டின் இருக்கு. ஆர்பிஎஃப் எஸ்ஐ கொஸ்டின், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கொஸ்டின், என்டிபிசி கிராஜுவேட்ல நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா? இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா, நம்ம டெக்னீஷியன் வரைக்கும் ஏஎல்பி பிரிலிம்ஸ், ஏஎல்பி மெயின்ஸ், ஆர்ஆர்பி ஜேஇ டெக்னீஷியன் வரைக்கும் முடிச்சு இந்த எக்ஸாம்ஸோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதுல இருக்கிற எல்லா பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸையும் எடுத்து பார்த்து உங்களால எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்றதை பாருங்க. சரி, இப்போ நான் எடுத்த ஒவ்வொரு கொஸ்டினும் 10 டைம் 15 டைம் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ். அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் அண்ட் என்டிபிசி கிராஜுவேட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு அடுத்த பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.